அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சூறாவை பார்க்க போகிறோம். இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஒரு வாரத்துக்கு நியத் வைத்து ஓதுங்க. மொத்தமாக இந்த சூறாவை நீங்கள் 14 முறை ஓதி முடிக்க வேண்டும். அதாவது இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த வாரம் ஜும்மா நாள் வரையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஒரு சூறாவை ஓதுங்க. ஒரு ஜும்மாவில் ஆரம்பித்து இன்னொரு ஜும்மாவில் நம்ம இந்த சூறாவை முடித்து கொள்ளலாம். இல்லை நீங்கள் நடுவுப்பட்ட நாளில் ஆரம்பித்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அதே ஒரு வாரத்துக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த ஒரு சூறாவை முடித்து கொள்ளலாம். இந்த சூறாவை ஓதுறதுனால உங்களுடைய வறுமை ஏழ்மை ஒழியும். ஏன்னா நமக்கு காசு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, ரொம்ப நெருக்கடி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஏதாவது வருமானத்துக்கு சொல்லுங்கள், வசதி வாய்ப்புக்கு சொல்லுங்கள், சொந்த வீடு வாங்கணும், கடன் அடைக்கணும், இது மாதிரி நிறைய காசு சம்மந்தமான பிரச்சனைகளாகவே கேட்குறாங்க. வறுமையை ஒழிக்கிறதுக்கு இந்த சூறா ரொம்பவே முக்கியமாக இருக்கும். உங்களுக்கு ஏழ்மை அப்படிங்கிறது என்றைக்குமே வராது. ரிஸ்கில் ஒரு அபிவிருத்தி இருந்து கொண்டே இருக்கும். அது தொழில் ரீதியாகவும் சரி, வீட்லேயும் சரி, உங்களுக்கு ஒரு நிம்மதியான செல்வம் கிடைக்கும். அதுக்காக இந்த சூறாவை ஓதிக்கலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண தேவை இருக்குதுனாலும் அந்த பண தேவை ஒரு சூறாவை உங்களுக்கு பூர்த்தி செய்யும். அதே போல் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் அதே மாதிரி நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாகவும் இந்த ஒரு சூறா இருக்குது. நமக்கு யாருடைய ஆதரவுமே இல்லைனா கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூறா நமக்கு ஒரு ஆதரவாக இருக்கும்னு சொல்லலாம். இதை பார்த்திங்கன்னா ஹஜ்ரத் அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண தருவாயில் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க சக்ராத்துடைய வேலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மரணம் நெருங்கி கொண்டு இருக்குது, சக்ராத்துடைய வேதனையில் இருக்காங்க. அப்போ மரணம் நெருங்கி கொண்டு இருக்குதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை சேர்ந்தவங்களாம் பார்ப்பாங்க. அப்படி தான் அவருடைய ஃப்ரெண்டு உத்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்வையிட வராங்க. அப்படி பார்க்க வரும்போது என்ன சொல்கிறாங்க, மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு தான் இவங்க மௌத்தாக போகிறாங்க. அதனால் உத்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்குறாங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டா, ஏன்னா உங்களுடைய 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, நீங்கள் அவங்க வஃபாத் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கீங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா, ஏதாவது எனக்கு கடமைகள் இருந்தால் சொல்லிட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் போது சொல்கிறாங்க அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தேவையில்லை, என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா யாரையுமே நம்பாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு சூறாவை கற்றுக் கொடுத்துருக்கேன். அது என்றைக்கெல்லாம் அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்களோ அந்த காலம் வரையும் அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி கொண்டே இருக்கும். அவர்கள் யாருடைய இடத்துலையும் தேவையுடையவர்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா மௌத்தார் நேரத்தில் பெண் பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், அவர்களுக்கு செலவு காசு கொடுக்க வேண்டும், இதெல்லாம் இருக்குல்ல, அதை தான் கேட்டிருக்காங்க. அப்போ தனியாக இருந்தால் கூட அவங்களுக்கு இதுவே ஆதரவாக இருக்குன்னா அந்த சூறாவே உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே கொடுத்துருன்னு அர்த்தம். அப்போ கேட்குறாங்க அது என்ன சூறான்ட்டு. அந்த சூறா தான் பார்த்திங்கன்னா சூறா வாகியாவாக இருக்குது. இந்த வாகியா சூறாவை யார் ஓதி வராங்களோ வளமையாக அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அதுவே ஆதரவாக இருக்கும். அதுவே அவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கும், வறுமையை போக்கும், ஏழ்மையை ஒழிக்கும், இன்னும் வருமானத்தில் பரக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும். நமக்கு யாருடைய உதவியும் இல்லாட்டினாலும் கூட அல்லாஹுடைய உதவியை கொண்டு நமக்கு காசு பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம வாழ முடியும். அதனால் வாகியா சூறாவை சொல்கிறாங்க. அதுலேயும் நீங்கள் ஒரு வாரம் ஆரம்பித்து இன்னொரு வாரத்துக்குள்ளே 14 முறை நியத் வைத்து ஓதினால் உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப நாளாகவே உங்களுடைய வீட்டில் வறுமை ஏழ்மையெல்லாம் இருந்தாலும் கூட அந்த நெருக்கடி எல்லாமே பார்த்திங்கன்னா உடஞ்சி போகும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே தினமும் ஒரு முறை ஓதி வர்றது சிறப்பாக இருக்குங்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நாளாகவே நம்மள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே 14 முறை நியத்து வைத்து ஓதி முடிங்க. எப்போ வேணால் ஓதலாம். உங்களுக்கு அந்த ஒரு வாரத்துக்குள்ளே எப்போ எல்லாம் முடியுமோ அப்போ ஓதிக்கோங்க. தொழுகை இருக்கிறவங்க ஆரம்பிக்கிறது தான் இது சிறந்தது. ஏன்னா குரான் சூறாவில் ஓதுறோம்னா தொழுகை இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம அதெல்லாம் குரான் பார்த்து தான் ஓதுவோம். இது ஒன்றும் மனப்பாடமான சூறா கிடையாது, சின்ன சூறாவும் கிடையாது, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் ஓதிடலாம். ஆனால் ஒழு இருக்கிறப்ப நம்ம ஆரம்பிச்சுக்கிட்டோம்னா தான் ஒரு வாரத்துக்குள்ளே என்ன பண்ணலாம், நம்ம முடிச்சு கொள்ள முடியும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளே முடித்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தினமும் ஒரு முறை ஓதிவாங்க. வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு செல்வத்தில் ஒரு பரக்கத்து இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை நம்ம காலையில் ஓதுனா மாலை வரையும் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கு நிறைவேறும். மாலையில் ஓதுனா காலை வரையும் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் நிறைவேறும். இன்னும் சொல்லப்போனால் இதை மக்ரிப் நேரத்துக்கு பின்னாடி ஓதுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னும் சிலர் சொல்கிறாங்க அசிர் நேரத்துக்கு பின்னாடி ஓதுங்கிறாங்க. இந்த அசிறு மக்ரிப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாலை நேரத்துக்கு. அதனால் இந்த சூறாவை அதிகமாக மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் ஓதுவது பார்த்திங்கன்னா பலருடைய வழக்கமாகவும் இருக்குது. இதை ஆலிம்களும் பார்த்திங்கன்னா இதனுடைய சிறப்புகள் சொல்லும் போது இதை மக்ரிபில் ஓதுங்க, இசாவில் ஓதுங்க, அசரில் ஓதுங்கன்னு சொல்லிட்டு தான் பல்வேறு அறிவிப்பில் வந்திருக்கு. அப்படின்னாவே நமக்கு சூரியன் மறையக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல இருந்து நம்ம இருள் நேரத்துலலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு சூறாவை ஓதிக்கொள்ள முடியும்.
இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நேற்று வச்சு ஆரம்பித்து 14 முறை இந்த சூறாவை ஓதி முடிங்க. அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ எப்படி கொடுத்தியோ அந்த மாதிரி கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறோம்.